தேர்தல் விதிமுறைகளை பொறுத்தவரையிலும் அனைத்து கட்சிகளும் பின்பற்ற வேண்டிய முறை ஒன்றுதான். ஆகவே தேர்தல் விதிமுறைகள் மட்டுமல்ல, எல்லா வகையிலும் அரசு விதிக்கின்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவரை பொறுத்தவரையிலும் விதிமுறைக்கு உட்பட்டு எல்லா பணிகளும் நாம் நிறைவேற்றி வருகிறோம். அவருடைய பொதுக்கூட்டத்தை பார்க்கின்ற போது இவருக்கு மட்டும்தான் 51 விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் களத்திலே மற்றவர்கள் இந்த விதிமுறைகளை பின்பற்றுகிறார்களா என்பதுதான் மக்கள் கேள்வியாக இருக்கிறது. பாஜக நெருக்கடி குறித்து அரங்கத்தான் சொல்கிறாங்க. பல்வேறு ஊடகங்கள் திருமாவளவன் வந்து அழுத்தம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் கூட்டணிக்காக நீங்களும் எதிர்பார்க்கிறீங்களா? என்டிஏ கூட்டணியில் தமிழக வாய்ப்பு இருக்கா? தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரை பொறுத்தவரையிலும் திரையுலகத்தில் உச்சகட்டத்தில் இருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக வருகை இருந்திருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் தமிழக முதலமைச்சர் என்ற முறையில் மக்கள் இன்று ஏற்றுக்கொண்டு மக்கள் வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இத்தனை தியாகத்தை செய்துவிட்டு ஒருவர் மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை, ஆவல். அது மே மாதத்திலே தேர்தல் முடிவுகள் கிடைக்கும். அவரை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஆண்டில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற தலைவராக அவர் திகழ்வார். கூட்டணி போலான்னு தீர்மானமாக பெரும்பான்மையான சொல்லியிருக்காங்க. இல்லை, பெரும்பான்மையோடைய கருத்துக்கள் கேட்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ஒவ்வொரு கட்சி இயக்கத்தை சார்ந்தவரும் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்கள். முடிவை செய்ய வேண்டியது தலைவர். கொள்கை எதிரி அரசியல் எதிரி வெவ்வேறு இல்லை அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் கருத்து இல்லை, சமூக வலைத்தளங்களில் வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்கும் நாம் பதில் சொல்ல இயலாது. ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு இயக்கத்திலே பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொருவரும் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை தெளிவாக அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தா தான் கூட்டணின்னு சொல்றீங்களா? முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னாலே புரிந்து கொள்வீர்கள்.